என்ன போய் இப்படி சொல்லிட்டீங்களே, கண்டிப்பாக இதை என்னால் ஏற்றுக்க முடியல. பட் இருந்தாலும் என்ன நிறைய பாடி பில்டர்ஸ் ஃபாலோ பண்ணுறீங்க. நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் இது உண்மையா பொய்யான்ட்டு. ஆக்சுவலாக ஒரு பிரதர் ஒருத்தர் சும்மா கமெண்ட்டில் கேட்டிருந்தார். ரீசெண்ட் டேஸில் நிறைய பேர் கேட்குறாங்க, நீ ஸ்டீராய்ட்ஸ் யூஸ் பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையாகவே சொல்கிறேங்க, வே ப்ரோட்டீன் எடுத்துருக்கேன். அதுவும் இல்லாமல் இங்கே வந்து ஆமாம் வே ப்ரோட்டீன் கொஞ்சம் எடுக்கிறேன். கனடா வந்ததுக்கப்புறம் கிரியேட்டின் நான் எடுத்துகிட்டு வந்த 33 சர்விங்ஸில் ஒரு 15 சர்விங்ஸ் எடுக்கிறேன். அதையும் ஒரு சில தற்குறிகள் ஸ்டீராய்ட்ஸ்னு சொல்லுவாங்க. பட் அவங்கள விட்டுருங்க, கண்டுக்காதீங்க. பட் இது எதுக்காகனா, ஐ டோன்ட் வாண்ட் டு ப்ரூவ் மை செல்ஃப். நான் வீட்டு சாப்பாடு தான் சாப்பிட்றேன், வீட்டில் போகிறதா சாப்பிட்டு இப்படி பாடியை மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. எனக்கு தெரியும் நான் என்னன்ட்டு. பட் இருந்தாலும் ஒரு சிலவங்க தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ அதுக்காக என்னை ஃபாலோ பண்ணுற பாடி பில்டர்ஸ் என்னோடய பாடி ஸ்டீராய்டா இல்லை ஒரிஜினலா அப்படின்னு சொல்லுங்கள். அப்பப்போ நல்லா சாப்பிட்டு இப்படியாமல் அப்போ இப்படி இருந்தால் இப்படி வரவும் இல்லை. இதுதான் விஷயமே, இதுதான் உண்மை. ஓகே, வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லைங்க. உண்மையாகவே 100%, 99.9% நான் நேச்சுரல் தான். அந்த 1% கிரியேட்டின் அதை ஸ்டீராய்ட்னு எடுத்துக்கிட்டால்